வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபி பண்ண போகிறோம். சுரைக்காய் வேர்க்கடலை கிரேவி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுரைக்காய் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து பருப்பு, சீரகம் இதை எல்லாமே வந்து பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், தக்காளி, லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வதங்கணும். இப்போ நம்ம வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சீரகம் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதாவது கொரகொரப்பாக வந்து நம்ம அதை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த கிரேவியில் இதை ஆட் பண்ண போகிறோம். வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தக்காளி எல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதோட சேர்த்து மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கணும். மிளகாய்த்தூள் வந்து வாசனை போகிற வரைக்கும், அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், சீரகம் இந்த பவுட்ரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கொதிக்கிட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கிட்டும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுரைக்காய் வேர்க்கடலை கிரேவி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அம்மா வந்து ஃபீட்பேக் சொல்கிறாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.